அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசி பொதுவான குணங்கள். ஜோதிடத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் மற்றும் எதிர்மறை குணங்கள் உள்ளது. அந்த குணங்கள் தான் ஒருவரை நல்லவர் அல்லது கெட்டவர் என்பதை தீர்மானிக்கிறது. அதன்படி சிம்மராசி உள்ளவர்களுக்கு இருக்கும் குணாதிசயங்கள் மற்றும் தீய குணங்கள் எப்படி இருக்கும்? சிம்மராசியின் குணாதிசயங்கள். சிம்மராசி தைரியம் மற்றும் கம்பீரத்தை குறிக்கிறது. எனவே சிம்மராசி உள்ளவர்கள் அன்பானவர்களாக, காதலில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். மேலும் இவர்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் மிக நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். சிம்மராசிக்காரர்கள் பொதுவாக நம்பகரமான மற்றும் அன்பானவர்கள். எப்போதுமே உண்மையாக இருப்பார்கள். சிம்மராசியின் எதிர்மறை குணங்கள். சிம்மராசிக்காரர்கள் தங்களை வலுவான மனநிலை உடையவர்கள் என நினைத்துக் கொள்வார்கள். தங்களது கருத்துக்களையும் முடிவுகளையும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். இதனால் அவர்கள் எப்போதும் தான் சரியாக இருப்பதாக நம்புவார்கள். சிம்மராசிக்காரர்கள் அனைவரது கவனத்தையும் தன் பக்கம் திருப்பிக் கொள்வார்கள். அவர்களுக்கு தலைமை குணம் இயற்கையாகவே இருக்கும். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் மற்றவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்வார்கள். சிம்மராசிக்காரர்கள் பிறரால் அதிகமாக காயப்படுத்தப்படுவார்கள். அவர்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் அதிகமாக இயங்குவார்கள். ஆனால் இதை மற்றவர்களிடம் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள். சிம்மராசிக்காரர்கள் எப்போதும் உயர்ந்ததையே எதிர்பார்ப்பார்கள். சிம்மராசிக்காரர்கள் தங்களது இலக்குகளை விரைவாக அடைவதில் சிறந்தவராக இருப்பினும் அவர்கள் சில தவறுகளையும் செய்வார்கள். அவர்களுக்கு ஆர்வம் மற்றும் பதற்றம் இருக்கும். இதில் காதல். சிம்மராசினர் எப்படிப்பட்ட பண்புகளை கொண்டிருப்பார்கள்? காதல் மற்றும் திருமணம் எப்படி அமையும்? சிம்மராசி வாழ்க்கையை விட பெரியவர்கள். அவர்களுடைய தோற்றம், ஆளுமை இயல்பு, அவர்களுடைய தன்னம்பிக்கை என எதிலும் குறை கூற முடியாது. சிம்மராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க தவற மாட்டார்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் ரசித்து மகிழ்வர். அவர்களுக்கு சங்கடமான தருணங்களை தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் கிடையாது. தோல்வி என்கிற வார்த்தை அவர்களுக்கு அந்நியமானது. அவர்களால் முடியும் என்கிற நம்பிக்கையில் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்பதை பற்றி சட்டை செய்ய மாட்டார்கள். சிம்மராசி தாராள மனப்பான்மை. இதுதான் சிம்மராசியின் தாராள மனப்பான்மை அவர்களை சிறந்த காதலர்களாக மாற்றுகிறது. இவர்கள் குறிப்பாக படுக்கை அறையில் மிகவும் சாமர்த்தியமானவர்கள். எல்லா நேரங்களிலும் தங்களை கம்பீரமாக கட்டிக்கொண்டாலும் சிம்மராசிக்காரர்கள் பகட்டானவர்கள் அல்ல. அவர்கள் மீது ஆர்வம் கொண்ட எல்லோருடைய துணையையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களை ஒரு முறை ஏமாற்றிவிட்டால் அவர்களுடைய நம்பிக்கையை திரும்பப் பெறுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டும். சிம்மராசிக்காரர்களை உண்மையாக விரும்ப வேண்டும் என்ற நல்ல நோக்கம் கொண்டவர்களுக்கு நீங்கள் ஏன் சிம்மராசியை காதலிக்க வேண்டும் என்பதற்கான 7 காரணங்கள் இதுதான். சிம்மராசிக்காரர்கள் வேடிக்கையானவர்கள், ஊர் சுற்ற விரும்புவார். சிம்மராசிக்காரர்கள் கூட்டத்தை பார்த்தோ புதிய நபர்களை பார்த்தோ கூச்சப்பட மாட்டார்கள். மற்றவர்களை அடக்கும் விதத்தில் இருப்பார்கள். ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது தங்கள் ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருப்பது சிம்மராசிக்காரர்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் சங்கடங்களுக்கு ஆளாவோம் என்று பயப்படுவதில்லை. அதேபோல முற்றிலும் தெரியாத நபர்களிடம் பேசும்போது கூட கூச்சப்படுவதில்லை. மிகவும் கண்டிப்பான மனிதர்களிடம் கூட உரையாடுவார்கள். ஒரு பெரிய கூட்டத்தில் கூட ஒற்றை மனிதராக நின்று மிக எளிதாக நேர்த்தியாக தாக்குவார்கள். சிம்மராசிக்காரர்களின் தைரியத்தை யாராலும் பாராட்டாமல் இருக்க முடியாது. சிம்மராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு வேண்டியது எல்லாம் எப்படி பெற வேண்டும் என்று தெரியும். அவர்களுக்கு தேவையானதை கேட்டு பெறுவதற்கு தயங்க மாட்டார்கள். வானத்தை அடைய நினைத்தாலும் தங்களது லட்சியத்தை அடைந்தே தீர்வார்கள். உயர்ந்த விஷயங்களுக்கு ஆசைப்படுவார்கள். தோல்வி என்பது அவர்களுடைய அகராதியிலே இல்லாத விஷயம். அவர்களிடம் இருப்பது ஏராளமான தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை தடைகளை தகர்த்து முன்னேற அவர்களுக்கு உதவியாக இருக்கும். தோல்விகள் அவர்களை துவள செய்ய விட மாட்டார்கள். தன்னைத்தானே அடிக்கடி வருத்தி கொண்டாலும் அவர்களுடைய துணிச்சல் அவர்களுடைய கனவுகளை அடைய தொடர்ந்து முயற்சி செய்ய அனுமதிக்கிறது. சிம்மராசிக்காரர்கள் எதிர்காலத்தை நோக்கி முன்னோக்கி பயணிக்க விரும்புவார்கள். கடந்த காலத்தில் அவர்கள் தேங்கி நிற்பதில்லை. இவர்கள் பொதுவாக கடந்த கால விஷயங்களை விவாதிக்க விரும்புவதில்லை. ஏனென்றால் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கவே விரும்புவார்கள். சிம்மராசிக்காரர்களுடன் வாழ்வது உங்களுக்கு ஆக்கப்பூர்வமானவராக மாற்றும். மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையாக இருக்கும். இதில் உறுதியான விசுவாசமுடையவர்கள். சிம்மராசிக்காரர்கள் எதை செய்தாலும் தன்னம்பிக்கையோடு செய்வார்கள். மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் இறுதி வரை உங்களிடம் ஒரே மாதிரியான விசுவாசத்தோடு இருப்பார்கள். உங்களுக்கு சிம்மராசிக்காரர் காதலராக கிடைத்தால் உங்கள் வாழ்நாளுக்கான காதல் கிடைத்துவிட்டதென அர்த்தம். அவர்கள் என்றென்றும் எல்லாவற்றிற்கும் உங்களுக்காக சண்டை போடுவார்கள். பாதுகாப்பாக இருப்பார்கள். உங்கள் ரசனைகள் மற்றும் உணர்வுகளை மதிப்பார்கள். சிம்மராசிக்காரர்கள் எல்லாவற்றையும் முயற்சி செய்வார்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி நிறுத்துவது என்று தெரியாது. அந்த அளவிற்கு அவர்கள் ஆவல் அதிகமாக இருக்கும். எந்த தடைகள் வந்தாலும் சட்டை செய்யாமல் அவர்களுடைய எல்லா லட்சியங்களையும் நிறைவேற்ற பாடுபடுவார்கள். சிம்மராசிக்காரர்கள் உறுதியானவர்கள். சவால்கள் அவர்களுக்கு மேலும் அதிக வலிமை தரும். அவர்கள் கண்ணிமைக்காமல் அதிக வலிமையுடன் தங்கள் லட்சியத்தை நோக்கி நடைபெறுவார்கள். இதில் சிம்மராசிக்காரர்கள் அற்புதமான காதலர்கள். ஏன் தெரியுமா? சிம்மராசிக்காரர்களுக்கு காதலில் அவர்களுக்கு என்ன வேண்டுமென்று தெரியும். அவர்கள் உங்களுக்கு இன்பம் கொடுக்க வேண்டுமென்று முடிவு செய்துவிட்டால் வாரி வழங்குவார்கள். சிம்மராசிக்காரர்கள் சுயநலமற்ற காதலர்கள். அதிலும் படுக்கையறையில் உங்களை திருப்திப்படுத்துவதை அவர்களுடைய பெருமிதமாக எடுத்துக்கொண்டு அவர்களால் முடிந்தவரை சிறப்பாக செயல்படுவார்கள். ஏனென்றால் வாழ்க்கை துணையோருக்காக சிறந்த விஷயங்களை முழுமையாக செய்வது அவர்களுடைய சுபாவம். இயல்பாகவே தலைமை பண்பு கொண்டவர்கள்.
சிம்மராசிக்காரர்கள் எங்கே சென்றாலும் அதிகாரத்தை வெளிப்படுத்துவார்கள். அவர்கள் சூழ்நிலைகளை கட்டுப்படுத்துவதன் திறமை கொண்டவர்கள் என்பதால் இயற்கையாகவே மக்கள் அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வார்கள். சிங்கத்தின் ஆற்றலும் தைரியமும் கொண்ட இவர்கள் மக்களின் நம்பிக்கையை தன் பக்கம் எளிதாக ஈர்த்து விடுவார்கள். சிம்மராசிக்காரர்கள் பொறுப்புகளை விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள். தலைமையேற்க பின்வாங்க மாட்டார்கள். சிம்மராசிக்காரர்கள் இரண்டாம் யோசனை இல்லாமல் பலவீனமானவர்களுக்காக ஆதரவு கொடுப்பார். நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போதெல்லாம் வழிகாட்டுவார்கள். சிம்மராசிக்காரர்களின் இயற்கையான தலைமை பண்பு அவர்களுக்கு ஒரு அதிகார வட்டம் உருவாக்கும். எனவே அவர்களுக்கு அருகில் இருக்கும்போது நீங்கள் வேடிக்கை பார்ப்பதை தவிர வேறு எந்த விதத்திலும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. அவர்களுக்கு இருக்கும் இடத்தில் மற்றவர்களின் பங்கு இரண்டாம் பட்சம்தான். சிம்மராசிக்காரர்களை நீங்கள் கட்டுப்படுத்தினால் தான் விரும்ப மாட்டார்களை தவிர உங்கள் கருத்துக்களை கவனமாக கேட்பார்கள். உங்களை சந்தோஷப்படுத்தும் விஷயங்களை செய்வார்கள். இந்த பொருட்கள் எல்லாம் உங்கள் வீட்டு பீரோவில் இருந்தால் உடனடியாக அதை முதலில் தூக்கி வெளியே போடுங்கள். இவை அனைத்தும் வறுமை தரித்திரத்தை கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான். நிறைய பேர் வீடுகளின் வறுமை, கஷ்டம், தரித்திரம், பணம் காசு கையில் இல்லை, கடன் தொல்லை, இந்த பிரச்சனைகள் வருவதற்கு எத்தனையோ காரணங்கள் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அந்த வரிசையில் பீரோவில் நாம் வைக்கக்கூடிய இந்த பொருட்கள் கூட நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த பொருட்கள் எல்லாம் என்னென்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி பொருட்கள் உங்கள் வீட்டு பீரோவில் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் மற்ற இடங்களில் இருந்தாலும் சரி, முதலில் அதை அப்புறப்படுத்தும் வேலையை பாருங்கள். சில பேர் கிழிந்த துணியை பத்திரமாக பீரோவில் வைத்திருப்பார்கள். வாங்கிய புது புடவை, புது சட்டை, புது சுடிதார் என்று ஓரிரு முறைதான் பயன்படுத்தியிருப்போம். ஏதோ ஒரு காரணத்தால் அது ஆணியில் மாட்டியோ அல்லது நெருப்பு பட்டோ எப்படியோ ஒரு விதத்தில் கிழிந்திருக்கும். நிறைய காசு கொடுத்து வாங்கிவிட்டோம், டேமேஜும் ஆகிவிட்டது, தூக்கி போட மனசில்லாமல் பத்திரமாக எடுத்து வைத்திருப்பார்கள். புத்தம்புது ஆடை கிழிகிறது என்றால் உங்களுக்கு வந்த கந்திஷ்டியோ எதிர்மறை ஆற்றலோ அந்த ஆடையை தாக்கியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆடையை தூக்கி போட மனதில்லாமல் பீரோவுக்குள் வைத்து பாதுகாக்கக்கூடாது. உடனே அதை தூக்கி குப்பையை போட்டுவிட வேண்டும். அடுத்தபடியாக நிறைய பேர் சென்டிமெண்டாக ரொம்ப பழைய ஆடைகளை பீரோவில் வைத்திருப்பார்கள். அம்மாவுடைய புடவை, இது என்னுடைய பாட்டியோட புடவை, அல்லது தாத்தா அணிந்திருந்த ஆடை, அல்லது அப்பா தாத்தா போட்டிருந்த கண்ணாடி, வாட்ச், அவர் பயன்படுத்திய வேறு ஏதாவது பொருட்கள் என்று பீரோவில் இருக்கும். இப்படி இறந்தவர்களுடைய பழைய பொருட்களை நம் வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தி விடுவது ரொம்பவும் நல்லதொரு விஷயம். குறிப்பாக 3 தலைமுறைகளை நாம் கடந்து விட்டோம். 4வது தலைமுறைக்கு ஒரு பேரப்பிள்ளை நம் வீட்டில் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். 3 தலைமுறைக்கு முன்பு நம் முன்னோர்கள் பயன்படுத்திய எந்த பொருட்களும் நம் வீட்டில் இருக்கக்கூடாது. அது எதிர்மறை அதிர்வுகளை நமக்கு கொடுக்கும். தங்கத்தால் செய்யப்பட்ட, வெள்ளியால் செய்யப்பட்ட பொருட்கள் இருந்தால் கூட 3 தலைமுறைக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட பொருட்களை கடையில் கொடுத்து மாற்றிவிடுங்கள். அவ்வளவு பழைய பொருட்கள் வீட்டில் இருந்தால் அதன் மூலம் நிச்சயமாக ஏதாவது ஒரு எதிர்மறை ஆற்றலை அது வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. சில பேர் திருமணத்துக்காக எடுத்த பட்டுப்புடவை, பட்டு வேஷ்டியை மிக பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள். அது சரி கருத்து ரொம்பவும் மங்கி போய் கிடக்கும். கையில் எடுத்தாலே துணி கிழியும். இப்படிப்பட்ட பொருட்களை ஞாபகத்தமாக வைத்துக் கொள்வது தவறு கிடையாது. இருப்பினும் பயன்படுத்தவே முடியாமல் இத்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பொருளை பத்திரப்படுத்தி அதை பீரோவில் வைப்பதும் எதிர்மறை ஆற்றலை தான் உண்டு பண்ணும். கூடுமானவரை அதையும் அப்புறப்படுத்துவது நல்லது. காரணம், பல வருடமாக பயன்படுத்தாத ஒரு துணியில் எவ்வளோ எதிர்மறை ஆற்றல் இருக்கும். அதன் மூலம் நமக்கு நிச்சயமாக நன்மை நடக்கப் போவது கிடையாது. அதையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காலமாக பயன்படுத்தாத இரும்பு பொருட்கள் எதுவுமே உங்களுடைய வீட்டில் துருப்பிடித்து போய் அட்டாணியில் கூட கிடைக்கக்கூடாது. அதை எடுத்து எடைக்கு போட்டு விடுங்கள். அம்மிக்கல், ஆட்டுக்கல் இவையெல்லாம் பயன்படுத்தாமல் இருந்தாலும் வீட்டு மூலையில் போட்டு வைக்கலாம் என்று சொல்வார்கள். பெரிய பாரமான பொருட்களை பயன்படுத்தாமல், நகர்த்தாமல் வீட்டு மூலையில் போட்டு வைக்கக்கூடாது. உங்களுக்கு அம்மிக்கல், ஆட்டுக்கல் வேண்டுமென்றால் சிறிய அளவில் விற்கிறது. அதை வாங்கி வீட்டில் வைத்து பயன்படுத்துங்கள். பயன்படுத்தாத எந்த பொருட்களாக இருந்தாலும் அதை நீண்ட நாட்கள் ஒரே இடத்தில் போட்டு வைக்கும்போது அதனுடைய கெட்ட அதிர்வலைகள் நம் குடும்பத்திற்கு தரித்திரத்தை உண்டு பண்ணிவிடும். இது மட்டும் இல்லாமல் தினமும் பூஜையில் வைக்கும் இந்த பொருட்களை தெரியாமல் கூட இப்படி பயன்படுத்தி விடார்கள். இதனால் பூஜை செய்த பலன் உங்களுக்கு கிடைக்காதோடு தீராத துயரங்கள் வந்து சேரும். நம் சாஸ்திரத்தில் பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்களுக்கு நிறைய விதிமுறைகள் உண்டு. பூஜைக்கு என்று நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உள்ளது. இதன் அர்த்தம் தெரியாமல் செய்யும் சில தவறுகளால் நமக்கு பெரும் துன்பம் வருவதோடு நம்மிடம் இருக்கும் செல்வமும் நம்மை விட்டு போய்விடும். அது என்னவென்று பார்க்கலாம். இப்போது நாம் இந்த பதிவில் வெற்றிலையை பயன்படுத்துவதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். வெற்றிலை மகாலட்சுமியின் சொரூபமாக பார்க்கப்படுகிறது. எந்த மங்கள நிகழ்வாகட்டும் அல்லது மங்களமான நிகழ்வாக கூட இருக்கட்டும், வெற்றிலை இல்லாமல் எந்த காரியமும் நடப்பது கிடையாது. அனைத்திலும் முதலிடமும் இந்த வெற்றிலைக்கு மட்டும்தான் உண்டு. இந்த வெற்றிலையை நாம் தெரியாமல் கூட தனியாக எங்கும் கொடுக்கக்கூடாது, வாங்கவும் கூடாது என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள்.
வெற்றிலை கொடுக்கும்போது அதனுடன் பாக்கு, மஞ்சள், பூ இப்படி ஏதாவது ஒரு பொருளை உடன் சேர்த்து தான் கொடுக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. அது கடைகளில் இல்ல, நமது தனிப்பட்ட வீடுகளில். வெற்றிலை தனியாக கொடுக்கும்போது நம்மிடம் இருக்கும் செல்வம் போவதுடன் நாம் யாருக்கு கொடுக்கிறோமோ, எதற்கு செய்கிறோமோ அந்த உறவுடனும் அல்லது அந்த காரியத்துடனான நம் உறவு துண்டித்துவிடுவதற்கான அர்த்தம்தான் இந்த வெறும் வெற்றிலையை வைக்கும் முறை. சுபகாரியங்களை முடிவு செய்யும் போது அதை உறுதிப்படுத்தும் விதமாக வெற்றிலை பாக்கு மட்டும் வைத்து உறுதி செய்கிறார்கள். எந்த ஒரு காரியத்திற்கான தொகையை நாம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது நல்ல விஷயத்துக்காக வேறு எதை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, வெற்றிலை பாக்கு வைத்து கொடுப்பதற்கான காரணம் நாம் செய்வதற்கான புண்ணியமும் காரியமும் நல்லபடியில் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான். திருமணம் உறுதி செய்யும் போது முதலில் வெற்றிலை பாக்கை மட்டும் மாற்றி உறுதி செய்வார்கள். இதனால் அந்த உறவு முறை வலுப்படுகிறது. அது நமக்கு வேண்டும் என காலங்காலமாக அந்த உறவில் நல்ல முறையில் தொடர வேண்டும் என்பதற்காக தான். அதேபோல கெட்ட காரியங்களில் வெற்றிலையுடன் மங்கள் பொருட்கள் சேர்த்து தரமாட்டார்கள். காரணம், அந்த நிகழ்வு தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் அது. இதை தான் தெய்வத்திற்கு படைக்கும்போது வெறும் வெற்றிலை தனியாக வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் வணங்குவதற்கான பலன் இல்லாமல் போவதுடன் தெய்வத்துடன் தொடர்பு இல்லை என்று ஆகிவிடும். வெற்றிலை வைக்கும்போது அதன் மீது